ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி திரௌபதி அம்மனுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக சூப்பராக திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. திருமணத்தின் போது எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திரௌபதி அம்மையாருக்கு திருமணத்துக்காக தட்டு வரிசையெல்லாம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தட்டு வரிசையெல்லாம் கோயிலை சுற்றி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக சீரும் சிறப்புமாக ரொம்ப சூப்பராக இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சாச்சுங்க. கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருந்த திரௌபதி அம்மனை வழிபட்ட பிறகு அந்த தட்டு வரிசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்கிற இந்த மன மேடை மேலே வச்சுருக்காங்க. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை முன்னிறுத்தி இந்த திருமணத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திரௌபதி அம்மன் இருக்காங்க, அவங்க பக்கத்திலேயே அர்ஜுனன் இருக்கார், அவங்களோட பக்கத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். கைபேசியிலே பார்க்கலாம். வரலாற்று தேடல் மற்றும் நம்ம ஊர் திருவிழா. அம்மன் திருக்கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டில் இருந்தும் தட்டு வரிசை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த தட்டு வரிசையை அம்மன் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு வந்தாச்சு. அம்மன் திருக்கல்யாணத்துக்கு வரிசை வைக்கணும்னு நினைக்கிறவங்க, தட்டு வரிசை வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் வரிசை வச்சுட்ருப்பாங்க, தட்டு வரிசை செய்வாங்க, தங்க நகையை வரிசையாக வைப்பாங்க, அம்மனுக்கு கால் காசு கட்டுவாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே மக்களோட அவங்கவுங்களோட விருப்பப்படி அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறினவங்க நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காகவும் இந்த நேரத்தில் இது எல்லாமே செய்யலாங்க தாராளமாக. முதல் முறையாக அம்மன் திருக்கல்யாணம் யூடியூப் சேனல் லைவாக நேரடியாக உருவாகி கொண்டிருக்கிறது. வரலாறு சேனல் யூடியூப் சேனல் மூலமாக நமது ஸ்ரீ திருப்பதி மனாலய தூய்மை திருவிழா முன்னிட்டு திருக்கல்யாணம் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கந்தநதி தாய்மார்கள் பொதுமக்கள் அம்மன் இசையை வைத்துவிட்டு கந்தநதியில் அதிகமாக கேள்விப்படுகிறோம். அம்மன் திருமணத்துக்காக அரசாணை கால் நட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாமிக்கு திருமணத்துக்காக காப்பு கட்டுறாங்க. திரௌபதி அம்மன் தாயோட திருமாங்கல்யத்தை எல்லாரும் வணங்கணுன்றதுக்காக ஐயரை இந்த மாதிரி திருமாங்கல்யத்தை தூக்கி எல்லாருக்கும் காமிக்கிறாருங்க. தெய்வத்தோட திருமணன்றதால நாம் இந்த திருமாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, வணங்க மட்டும்தான் செய்யணுங்க. அதனால எல்லாரும் வணங்கணுன்றதுக்காக ஐயர் இந்த மாதிரி திருமாங்கல்யத்தை காமிக்கிறாரு.
திரௌபதி அம்மன் தாயோட திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. 16 வருஷங்களுக்கு அப்புறமா திரௌபதி அம்மன் தாயோட திருமணத்தை எங்கள் ஊர் திருவிழாவில் நான் பார்த்துருக்கேன். இது எல்லாமே அந்த அம்மாவோட கருணையால் தாங்க. திருமண கோலத்தில் அவ்வளோ அழகாக திரௌபதி அம்மன் அமர்ந்திருந்தாங்க. அந்த அழகை பார்க்குறதுக்கே கண் கோடி வேணுன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த அம்மா அமர்ந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே திரௌபதி அம்மன் தாயோட அருள் ஒன்று தான் அப்படின்னு நான் நம்புகிறேன், மனசார நம்புகிறேன். அவங்களோட அருள் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமே கிடையாதுங்க. தாய்மார்கள் அம்மன் கோயில் வைத்திருக்கு. நிரந்தரம் செய்யும் ஏரிசு பலரும் அவரோடு பெருமிடம் அளிக்கும் நரம்பரு மற்றும் பெண்களும் பெற்ற தாயினும் ஆயுத செய்யும் நரம்பரும் செய்யும் தாய்மார்கள். திருமணம் முடிஞ்ச பிறகு அம்மன் தாய்க்கு, திரௌபதி அம்மன் தாய்க்கு நெத்தியில் கால் காசு கட்டிகிட்ருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நம்ம ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். அவங்கக்கிட்ட வேண்டுதல் நிறைவேறினவங்க எல்லாருமே இந்த அன்னைக்கு அந்த அம்மாவோட திருமணத்தின் போது கால் காசு எடுத்து நெத்தியில் பட்டமாக கட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி குழந்தைங்களுக்கு எடைக்கு எடை காசு காணிக்கையாக செலுத்துவாங்க. அம்மனோட கல்யாணத்துக்கு வரிசை வைப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க. அந்தளவுக்கு இந்த அம்மன் தாய் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்.
அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வேண்டுதல் நிறைவேறினவங்கலாம் இந்த மாதிரி கால் காசு எடுத்து அந்த அம்மாவோட நெத்தியில் கால் காசு கட்டிகிட்ருக்காங்க. இந்த அம்மா ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வங்க. இவங்கக்கிட்ட மனதார நேர்மையாக நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. மனதார நம்ம வேண்டும்போது கண்டிப்பாக அவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த அம்மா திரௌபதி அம்மன் தாய் ஒரு நாளும் தன்னை நம்பினவங்கள கைவிட்டதே கிடையாதுங்க. ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெண் தெய்வம் இவங்க. வார்த்தையால் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அந்தளவுக்கு இந்த அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே கருணை உள்ளம் கொண்ட ஒரு தாயின்னு தான் சொல்லணுங்க இவங்கள. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கருணை மனம் கொண்ட தெய்வம் இவங்க. நம்ம மனதார கண்டிப்பாக எது வேண்டினாலும் நியாயமாக வேண்டும்போது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. திரௌபதி அம்மன் தாயோட திருமணம் முடிஞ்ச பிறகு ஊர் மக்கள் எல்லாருக்குமே வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு இந்த மாதிரி தாம்பூல பையும் கொடுத்துருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த அன்னைக்கு ஊரில் இருக்க எல்லா மக்களுமே இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு இந்த அம்மாவோட கல்யாண சாப்பாடு தாங்க சாப்பிடுவாங்க. இந்த கல்யாண சாப்பாடு அந்த அம்மன் தாயோட திரௌபதி அம்மன் தாயோட பிரசாதமாக தான் எல்லாருமே மனதார நினைப்பாங்க. திருமணத்தன்னைக்கு நைட் ஃபுல்லுமே எவ்வளோ மக்கள் வந்தாலுமே எல்லாருக்குமே சாப்பாடு சமைச்சு போட்டுகிட்டே இருப்பாங்கங்க. இன்றைக்கி நைட்டு பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. அதோட ஒரு கிளிப் தான் இங்கே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி பிள்ளைங்களாம் அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க நடுவில். திருமணம் முடிஞ்சு திரௌபதி அம்மன் தாய் திருமண கோலத்தில் அழகாக ஒரு தேரில் பவனி வந்துட்டுருக்காங்க. அதோட கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.